10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா நேராக கடைக்கு போய் என்ன பொருள் வேணுமோ அதை வாங்குவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு கிளிக் பண்ணால் போதும் 10 நிமிஷத்தில் பொருள் நம்மளை தேடி வந்து சேர்ந்துடும். காமர்ஸ்ல இருந்து கியூ காமர்ஸாக மாறி இருக்கு ஆன்லைன் டெலிவரி கம்பெனிகள். கியூ காமர்ஸ்னா என்ன? இது நிஜமாவே மக்களுக்கானதா? குயிக் காமர்ஸ்னா ஒரு பொருளை ஆன்லைன் மூலமாக வெறும் 10 நிமிடத்தில் கொண்டு வந்து கன்சியூமர் கிட்ட சேர்க்கறது தான். இதில் இப்போ பல கார்ப்பரேட் கம்பெனிகள் போட்டி போட்டு முதலீடு செஞ்சிட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது இந்த தனியார் நிறுவனங்கள். எப்படி ஒரு பொருளை 10 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. இதுக்கு அவங்க பயன்படுத்துறது டார்க் ஸ்டோர்ஸ். டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு என்னன்னா, எந்த ஏரியாவில் இவங்க வந்துட்டு அந்த 10 நிமிட டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் 10 நிமிஷத்தில் அந்த வீட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு ரேடியஸில் இந்த டார்க் ஸ்டோரை வந்து செட் பண்ணுவாங்க. இதில் என்னன்னா, நம்ம பொதுவாக சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுட்டு மக்களுக்கு தேவையானதை கொடுக்கறதில்ல. இதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, எந்த பொருட்கள் இந்த ஏரியாவில் மக்கள் அதிகமாக வாங்குறாங்க, அந்த பொருட்களை தான் டார்க் ஸ்டோரில் டம்ப் பண்ணுவாங்க. இதன் மூலிமா கூட அவங்க தேவையற்ற செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுனால தான் இது வந்து லாபமாக போயிட்டுருக்கு. இப்படி 10 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணுறதால இந்த டெலிவரி ஏஜென்ட்டுகளுக்கு எந்த அளவுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கும்? இதில் சிக்கி சின்னாபனம் ஆகிறவங்க யார் அப்படின்னா அந்த டெலிவரி பாய்கள். போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா வேலை வாய்ப்புகள் இழந்திருக்காங்க. ஸோ குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள்லேருந்து வயதானவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து படித்து அதற்காக வேலை கிடைக்காத இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த டெலிவரி வேலையை வந்து பார்க்குறாங்க. வேகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர்கள் மீது போடப்படுகிற ஒரு அழுத்தம். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்க மேலே வந்து அவர்கள் உடல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இரண்டாவது, இந்த மாதிரியாக போகும் நேரத்தில் விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கான சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் அல்ல. டெலிவரி மூலம் அவர்களுக்கு கமிஷன் என்ற முறையிலேயே சம்பளம் வழங்கப்படுகிறது. பிற தொழிலாளர்களைப் போல இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ இவர்களுக்கு கிடையாது என்பது பணியாளர்களிடையே பணியின் நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. நம்ம வந்துட்டு 10 நிமிடத்தில் டெலிவரி பண்ணணும், நடுவில் எனக்கு ஒரு யூரின் போகணும், டாய்லெட் போகணும் அப்படின்னா கூட வந்துட்டு அவங்க அதை ஆஃப் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் நானே கேட்டிருக்கேன், அவங்க உணவு டெலிவரி பண்ணக்கூடியவர்களே சாப்பிடாம ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை வந்து வேகமாக இந்த டிராஃபிக்குள்ளே ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து இதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருப்பு பக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து டார்க் பேட்டர்ன் முறையை பயன்படுத்தி கஸ்டமர்களை மேனிப்புலேஷன் செய்கிறதா இந்த நிறுவனங்கள்? வெப்சைட் இல்லைன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய, யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய டிசைனில் அவர்களை யூசர்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக உருவாக்குகிற அந்த டெக்னிக்ஸை வந்து டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக எடுத்திங்கன்னா, நீங்கள் கட்டணம் கட்டுவதை ஈஸியாக வச்சுடுவாங்க. ஆனால் அதே நீங்கள் அந்த பொருளை ஆர்டரை கேன்சல் பண்ண போனீங்கன்னா அது ரொம்ப சுத்து ப்ராசஸாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறத ரொம்ப ஈஸியாக வச்சுருப்பாங்க. ஆனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு போனீங்கன்னா சுற்றி அந்த ப்ராசஸே உங்களை சுற்றி ஒரு உங்களை வெறுப்பேற்றிடும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா விதவிதமாக உங்களை வந்து இழுக்கிறது. இன்னும் மத்தியானம் ஆயிடுச்சு, ஒரு பிரியாணி சாப்பிட்லாமா, 2 ரூபா தான் பிரியாணி. அது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி நம்ம 2 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து டேக்ஸு, அந்த டெலிவரி சார்ஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இருக்கும். நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனையான இந்த குயிக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் ரொம்ப வேகமாக காணாமல் போகும். ஏன்னா நீங்கள் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு பொருளை வாங்க போவீங்க, அது காட்டிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்க ஆரம்பிப்பீங்க. டேட்டா அனாலிசிஸ் தான் இதனுடைய முதல் லாபத்தை உறுதிப்படுத்துறது. இப்போ வந்து நீங்கள் அண்ணா நகரில் இருக்கீங்க அப்படின்னா அண்ணா நகரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்துட்டு பால் அதிகமாக வாங்குவாங்க, சர்க்கரை அதிகமாக வாங்குவாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இன்னொரு ஏரியாவில் மேபி ஹார்பிக் அதிகமாக வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஏரியாவில் வந்துட்டு பிரியாணி தொடர்பான, அதாவது நான்வெஜ் தொடர்பான பொருட்கள் அதிகமாக
வாய்ப்புகள் இருக்கு. இந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த இதுல எந்த பொருட்கள் அதிகமாக போகுதோ அந்த பொருட்களை மட்டும்தான் வாங்கி வைப்பாங்க. அதுலயே இவங்களால வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்னா 100 பொருள் நீங்க வாங்கி வைக்கணும் அப்படிங்கலாம இந்த டார்க் ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் பண்ணி 40 பொருளை நான் வாங்கி வச்சா போதும். இதுதான் மேஜரா போகுது. மீதி பொருட்களை சும்மா ஒரு ஸ்டாக் ஒரு 1-2 ஸ்டாக் அவுட் பண்ணா போதும். ஆனா இந்த பொருட்களை நிறைய வாங்கி வச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து உங்களால சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து கிட்டத்தட்ட இவர்களுடைய ஆணிவேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஆணிவேர்னு எடுத்துக்கலாம். இது போன்ற தனியார் நிறுவனங்கள் மார்க்கெட்டை பிடிப்பது என்பது சிறு குறு வியாபாரிகளை எந்த மாதிரியாக பாதிப்படைய செய்யும்? அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடைகள் இவங்க எல்லாம் காலியாயிடுவாங்க. ஏன்னா இப்போ டார்க் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாச்சி கடை மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு நம்ம சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவர் ஒரு பொருளை வாங்குறாருன்னா அந்த பொருள் நிறுவனத்தில் உற்பத்தி 5 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகுதுன்னா டீலர்கள் கைமாறி அவர்கிட்ட 9 ரூபாய்க்கு வரும். இவர் 1 ரூபாய் லாபம் வச்சு விற்பார். அப்போது 10 ரூபாய்க்கு அவர் அந்த பொருளை விற்கிறாருன்னா அவருக்கு 1 ரூபா தான் லாபம். ஆனால் இந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஜெப்டோ, பிளிங்கிட் மாதிரியான நிறுவனங்கள், இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நேரடி கொள்முதலாக அவங்களால பண்ணிக்க முடியும். அப்போ டீலர்ஸே இல்லாமல் 5 ரூபாய்க்கு வாங்கி அதை அவங்க வந்துட்டு 8 ரூபாய்க்கு விற்றா கூட வாங்குறவங்க என்ன யோசிப்பாங்க, நான் கடைக்கு போனேன்னா இது 10 ரூபா, ஆனால் எனக்கு 8 ரூபாய்க்கு கிடைக்குன்னா 2 ரூபா லாபம்னு நினைப்பாங்க. அப்போ இந்த நம்ம சாதாரண அண்ணாச்சி கடையில் கொடுக்க முடியாத விலையை இவங்களுக்கு இது கொடுக்கறதுனால அந்த நிறுவனங்களுக்கு அது சாத்தியம். ஏன்னா அவன் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், அதை கொடுத்தாலே அவனுக்கு 3 ரூபா லாபம் வந்துடும். 1 நிறுவனங்களும் சரி, கியூ காமர்ஸும் சரி, இ காமர்ஸும் சரி, இல்லை சூப்பர் மார்க்கெட்களும் சரி, பணம் இல்லாமல் ஒரு பொருளை வாங்கவே முடியாது. அப்பர் மிடில் கிளாஸ்க்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சாதாரண மக்களுக்கு வந்து திடீர்னு அரிசிக்கு வந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்காது, ஒரு பருப்புக்கு பணம் இருக்காது, அவங்க வந்து ஒரு முட்டையில் வந்து வாழ்வாங்க, அதுவும் கடனாக இருக்குன்னு. இந்த சின்ன கடன் வந்து வெறுமனே நம்பிக்கை சார்ந்து மட்டும்தான் கொடுக்கப்படும். அப்போ இந்த சிறு நிறுவனங்கள் அழிஞ்சதுன்னா இவங்களுக்கு பல்வேறு அடிப்படை பொருட்கள் இருக்கு, சர்க்கரை, பருப்பு, இதெல்லாம் இப்போ வந்து கடனில் வாங்குறது கூட கிடைக்காதனால மிகப்பெரிய அளவு வந்து அவங்க வந்து உணவு தொடர்பான சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருங்காலங்களில் சந்தையில் அப்டேட் வெர்ஷனாக இது போன்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களே மார்க்கெட்டை கையாளும். இதை அரசு நெறிப்படுத்தவும் அதில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை, இஎஸ்ஐ, பிஎஃப் போன்றவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதும் பணியாளர்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கன்சியூமர்களை மேனிப்புலேஷன் செய்யும் டார்க் பேட்டர்ன் முறையை அரசு கண்காணிக்க வேண்டும் என்பது அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது.